ஹாய் மக்களே! கமெண்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சம்சா மசாலா எப்படி தயார் பண்ணுறதுன்னு. ஏன்னா என்னுடைய பிஸ்னஸே சம்சா தான். அதனால் அவங்களுக்காண்டி ஒரு வீடியோ, மற்றவங்களுக்காண்டியும் இந்த ஒரு வீடியோ. சம்சா மசாலா வந்து என்னென்ன சேர்க்கணும், எவ்வளவு சேர்க்கணும், அதை எப்படி மடித்து எப்படி எண்ணெயில் போடணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சமோசா சூப்பராக இருக்கும், ஏ1 இருக்கும். எங்கேயுமே நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அற்புதமான சம்சா. இதை பாருங்கள், இதை பாருங்கள் சார். இது என்ன இருக்குன்னா, இது பாருங்கள், கேரட்டு, பீட்ரூட்டு, மல்லி இலை, உருளைக்கிழங்கு, வெங்காயம், இந்த 5 ஐட்டத்தை புதுசாக வெட்டி வச்சுருக்கேன். நல்லா பார்த்துங்க. போட்டுட்டு இதை இந்த மாதிரி ஒரு சட்டியில் கொட்டிக்கணும். இந்த மாதிரி சட்டியில் வந்து நான் கொட்டிக்கிட்டேன். பாருங்கள், இது ஒரு கலவையா. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கறிப்பொடி, கறிப்பொடி. இது வந்து தேவையான அளவு கொஞ்சம் கொட்டணும். கொஞ்சம் ஆமாம், கொட்டியாச்சா. இங்கே பாருங்கள், மஞ்சள் பொடி, அருமையான மஞ்சள் முகமே வருகே. இங்கே பாருங்க, சூப்பர். கொஞ்சம் காரத்துக்கு வத்தப்பொடி சேர்க்கணும். அப்படி இருந்தால்தான் சம்சாவை சாப்பிட முடியும். இருந்தாலும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும். என்ன ரைட்டு. உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போடணும். ஆமாம், இது பாருங்க, கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். எல்லாமே கொஞ்சமாக எடுத்து இதை போட்டேன். இதை இப்போ நல்லா கலக்கிட்டு, இப்போ நான் வந்து உங்களுக்கு சம்சாவை எப்படி மடிக்க போகிறேன்னு சொல்லிக் கொடுத்தேன். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள், அந்த சம்சா போட்டு அதில் தொடச்சி, இது வந்து இல்லை, மைதா மாவை போட்டு கொஞ்சம் தண்ணியில் கலக்கி இது ஒரு பசை மாதிரி வச்சுக்கணும். இது வந்து இது வந்து ஒட்டும் போது ஒட்டும் நல்லா. இப்போ பாருங்கள், இது வந்து சம்சா இலை. இதுதான் சம்சா இலை. இப்படி கையில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இது பாருங்கள், அப்படி ஒரு சின்ன பீஸை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றுங்க. அப்படி சுற்றிட்டிங்களா. இப்போ பாருங்கள், முக்கோண வடியில் இதில் கொஞ்சம் இந்த மசாலா இருக்குல்ல, இந்த மசாலாவை இப்படி கொஞ்சமாக வைங்க. மசாலாவை கொஞ்சமாக வச்சுக்கிட்டு இப்படி இதை உள்ளுக்குள்ளே இந்த தூள் இருக்குது, இந்த தூளெல்லாம் உள்ளே வைங்க. வச்சுட்டு பழையபடி இந்த பேஸ்ட்டை இப்படியே தடவுங்க. இப்படியே தடவிட்டீங்களா. இந்த பாருங்கள், முக்கோண வடிவத்தில் வந்துருச்சா. பீஸ் முக்கோண வடிவத்தில் இருக்கா. இப்போ பாருங்கள், இப்போ நான் வேகமாக சுற்றுவேன். பாருங்கள், அடுப்பில் என்ன காயுது பாருங்கள். எவ்வளோ வேகமாக சுற்றுறேன் பார்த்தீங்களா. இஞ்சி போட்டு பாருங்கள், அப்படியே ஒரு முக்கோணம் அப்படியே கொஞ்சம் உள்ளே வைக்கணும். மசாலா வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு இந்த மைதா மாவு மசாலா அப்படியே இப்படி பண்ணிடுவோம். பாருங்கள், அதே மெத்தட் தான். நல்லா மடிக்கணுங்க, இல்லைன்னா எண்ணெயில் போகும்போது எல்லாம் கலண்டுரும். முக்கோணம் பாருங்கள், அருமையாக இருக்குது. எண்ணெய் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்க, இப்போ உங்களுக்கு பொரிச்சு காமிக்கல. இப்போ ஆயிடுச்சா. இப்போ பாருங்கள், எண்ணெய்க்குள்ளே போட்டேன். எண்ணெய்க்குள்ளே ஒன்று எடுத்து போடுறேன். இது அப்படியே உங்களுக்கு பொன்னிறமாக வரும். பொன்னிறமாக வரும்போது அப்படியே எடுத்து வரணும். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், கிட்ட வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இதனால் இது வந்து பொன்னிறமாக வரும்.
பொன்னிறமாக வரும்போது அப்படியே இறக்கி விட்டுறணும். இந்த பாருங்க பொன்னிறமாக வந்துருச்சு. கொஞ்சம் அப்படி திருப்பி போடணும், இல்லைன்னா கருகி போயிடும். பார்த்தீங்களா, அப்படி திருப்பி போடணும். திருப்பி போட்டேன் வந்துருச்சா. இதை பாருங்கள், அது நிறம் அந்த பொன்னிறமாக வரணும், இல்லை அதுலேயும் வந்துச்சுன்னா அப்படியே கருகி போகும்.